ஹாய் மக்களே, கதைப்போமா? ஸோ ஒன்று மட்டும் டவுட்டாக இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த கண்டஸ்டன்ஸுக்குமே விஜய் சேதுபதி அவர் மேலே பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதுவும் பர்டிகுலர்லி டே ஒன்லேருந்து இருந்தாங்க பாருங்கள், அவங்க தான். ஏன்னா திவ்யா கணேஷ் அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கு அவர் நல்லா இன்டைரக்டாக டைரெக்டாக அவங்கள நல்லா ரோஸ்ட் பண்ணார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. கருத்துக்களை சொல்லும் போதும் கத்தாமல் கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அவங்க கருத்தை சொன்னாங்க. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அடங்கிட்டாங்க அவங்க கொஞ்சம். பட் மற்ற கண்டஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காரு, ரோஸ்ட் பண்ணுறாரு, டைரெக்டாக திட்டினாரு, இன்டைரக்டாக திட்டினாரு, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க செய்ததே தான் செய்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? விஜேஎஸ் மேலே அவங்களுக்கு பயம் இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது. விஜேஎஸ் வீக்கெண்ட்லாம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை எல்லாம் இவர் பிக் பாஸ் டாஸ்காக கொடுக்குறாரு. அது எப்படி? ஸோ கானா ராஜசபை, அதுக்கப்புறம் தர்பீஸ் ராஜசபைன்னு சொல்லிட்டு, அப்போ கானா ராஜசபைன்றது என்ன? கலாய்க்கிறது தானுங்களே. அப்படி கலாய்க்கிறதுன்னு ஒரு லிமிட்டு தான் பண்ணணும், சும்மா பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாரும் வினோத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதையே ஒரு டாஸ்காக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஸோ விஜேஎஸ் எதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாரு வீக்கெண்டு அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் டாஸ்க்கும் வருது. ஸோ அப்போது கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்க செய்கிறதே தானே செய்வாங்க. ஸோ இதை கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர் யாருக்காவது கண்டிப்பாக ஒரு ரெட் கார்டோ கொடுத்து வெளியில் அனுப்பலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வார்னிங்காவது கொடுத்தாதான் மற்ற கண்டஸ்டன்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் பயந்து ஒழுங்காக உள்படியாக வேலை செய்வாங்க, விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு திவாகர் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குங்க. அவர் வார்த்தையை விடுறாரு, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது தண்டிக்கத்தக்கது. அது கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் 24/7 வினோத் திவாகரையே தான் கலாய்ச்சிட்டு இருக்காரு. அது ஏன்? ஸோ அவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது, காமெடி சென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாருக்கு? வினோத்துக்கு. ஒரு சில இடத்துலலாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அவர் மெஜாரிட்டி அது யார் மேலே யூஸ் பண்ணுறாருன்னா திவாகர் மேலே தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படின்னா, திவாகரை நம்ம கலாச்சியே நம்ம ஸ்டாப்பில் வந்துடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்காரு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ சொன்னார் பாருங்க, உங்கள் 2 பேர் காம்போ நல்லா போகுதுன்னு. அப்போது ஃபிக்ஸ் பண்ணது தான் அவர் மைண்டில். பட் அவர் ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி பண்ணியே இப்போது மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வினோத் மேலே தூக்கி தான் மீம்ஸ் போடுறாங்க. அவர் நினைச்சது நடக்குது. பட் என்னை பொறுத்தவரை கலாய்க்கிறது வேற, நகைச்சுவை வேற. நகைச்சுவைன்றது யாரை வச்சு நம்ம காமெடி பண்ணுறோமோ இல்லை என்ன பண்ணுறோமோ எல்லாருமே சேர்ந்து சிரிக்கணும், அதுதான் நகைச்சுவை. ஆனால் ஒருத்தருக்கு அது ஹர்ட் ஆகுது, ஃபீல் ஆகுது, மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னா அப்போ அது பேர் கலாய்ச்சிஃபைங். ஸோ கலாய்ச்சிட்டு ஒருத்தரை டவுன் பண்ணிவிட்டு தான் மேலே வரணும்னு நினைக்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ அதை வினோத் அவர்கள் அறவே அதை குறைக்கணும்னு இல்லை, அது நிறுத்திக்கணும். அப்படி அவர் நிறுத்திட்டார்னு வைங்க, அவரும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற இடம் தெரியாது. நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு விஜேஎஸ் வினோத்துக்கு கொஞ்சம் வார்னிங் தரணும். ஸோ திவாகரை நீங்கள் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறீங்க, அவரையே தான் மெயினாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் குறைக்கணும்னு இல்லை, அதை பண்ணுறதை நிறுத்தணும்னு சொல்லணும். கரெக்டுங்களா? ஸோ அதை அவர் குறைச்சிட்டு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக வினோத்துக்கு பிக் பாஸில் கண்டென்ட்டே கிடையாது. ஸோ அதனால் அவரை வச்சே தான் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அவர் பேசும்போது நிறைய பீப் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஏடகுடமாக அது என்ன பேசுகிறாருன்னு தெரியல, அது தெரிய வேண்டாம், அதுக்கு தான் பீப் கொடுக்குறாங்கன்னு வைங்க. பட் அந்த மாதிரி பேசும்போது அதை வார்ன் பண்ணணும்ல, அதையே அதை வார்ன் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ பீப் போட்டு எந்த ஒரு ஷோவும் இனிமேல் பிக் பாஸில் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் பேசுகிறதெல்லாம். ஸோ அதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் காஸ்டியூம், பிக் பாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணியிருப்பார், கரெக்டுங்களா? அது ஏன் திவாகரை ஒழுங்காக போடலைங்க? ஸோ அவர் ஒரு அமைச்சருன்ற ஒரு காஸ்டியூம்னா அது எவ்வளோ கெத்தான காஸ்டியூமு. உள்ள ட்ராக் பேட் போட்டு மேலே போட்டுட்ருக்காரு. அதை பின்னாடி வினோத் கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டார், பின்னாடி அது கொக்கி போடுங்கன்னு. அதை கடைசி வரைக்கும் அவர் செய்யவே இல்லை. ஸோ அந்த சீன் காட்டும் போதெல்லாம் அவர் அந்த மாதிரி ஷாபியாக அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா ஒரு கிளியராக போடாதனால அது நல்லாவே ப்ளசண்ட்டாகவே இல்லை பார்க்குறதுக்கு. அதை பிக் பாஸ் பார்த்துட்டு வார்ன் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை ஒழுங்காக போடுங்கன்னாவது சொல்லியிருக்கலாம். அதை நம்ம சீன் காட்டாமே அதை ஏன் தவற விட்டாங்கன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஒரு காஸ்டியூம் கொடுக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணணும்ல கண்டஸ்டன்ஸு, ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் வர ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் திஸ் வீக் நாமினேஷனில் இருந்திருந்தாருன்னா வெளியில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப படுத்துறாரு, ஏடாகுடம் பண்ணுறாரு.
ஒன்றுத்த வந்து இப்படி சொல்கிறாரு, அதையே அப்படியே மாற்றி அதையே செய்கிறாரு. சாம்பார் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடை எடுத்துன்னு போய் கொட்டினார் டஸ்ட்பினில். அப்போ அந்த சாம்பார் வேஸ்ட் ஆனது ஆயின் போட்டோமே, அப்போ எதுக்கு அவர் சாப்பாடை கொட்டணும்? ஸோ அவரது போக்கும் சரியில்லை. அதனால் அது என்னன்னு தெரியல. மக்கள் அநேகமாக அவரே சீக்கிரம் வெளியில் அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த டாஸ்கில் கண்டு கொண்டேன் பிரஜினும் திவ்யா கணேஷ் பண்ணாங்க பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜின் நல்லா சீரியஸாக நடித்தார், அழகாக நடித்தார், நல்லா பண்ணார். பட் திவ்யா கணேஷ் வந்து கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ப்ளே அவங்க ஸ்கிட்டு மாதிரி போட்டது, அந்த கண்டு கொண்டேன் பண்ணது வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 21 days முடிஞ்சிடுச்சு. ஸோ ரேங்கிங் டாஸ்க்கு அதுக்கு யார் ஜட்ஜுன்னா விக்கல்ஸு, கனி, அண்ட் தென் இவர் யார் அமித். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் கரெக்டாக பெஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதுவாக இருக்காங்க அப்படின்றதுக்கு நாமினேட் பண்ணதே இவங்க தான். கனியும் விக்கல்ஸும் குரூப் கேங்கு, அதில் குரூப்பிசம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்கு அவங்க சொல்லணும்? ஸோ சொன்னோடனே அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. ஸோ ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 places, ஃபஸ்ட்டு வந்து இவரம் யார் சபரியம், செகண்ட் வந்து சுபிக்ஷாவான், தேர்ட் வந்து கெமியம். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட் 2 என்னால் ஒத்துக்கவே முடியலைங்க. நான் இவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும், அவங்க தான் செகண்ட் வரணும்னு நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரை ரேங்க் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா 5 பேர் 6 பேரை சேர்த்து 14th place லாஸ்ட் பிளேஸில் மொத்தமாக சேர்த்து 5-6 பேரை 14th place வச்சுட்டு நடுவில் இருக்கிற அந்த நம்பர்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அப்படி தானே பண்ணுவோம். 2 செகண்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா 3rd place எடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாம் 5-6 பேரை சேர்த்து லாஸ்ட் பிளேஸில் போடணும். அப்படி இல்லாமல் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுட்டு, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 3 என்னால் பாரு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் பாரு வந்து செகண்ட் லாஸ்ட்டு, அந்த திவாகர் வந்து லாஸ்ட்டுலாம் கண்டிப்பாக அதை ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா திவாகரை வந்து வினோத் தனியாக எதுவுமே செய்ய விட மாட்டேன்றாரு. அதுதான் பிரச்சனை. பாவம் அவர் பங்குக்கு ஏதாவது கண்டிப்பாக அவர் ஏதாவது பண்ணுவார். பட் வினோத் அவருக்கான அந்த சந்தர்ப்பமே கொடுக்கல. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வினோத் தான் திவாகரை வச்சு டாமினேட் பண்ணி அவர் காம்பினேஷனில் தான் வருதே தவிர, ப்ரோமோலையும் சரி இந்த 1 hour எபிசோட்லேயும் சரி அவரை தனியாக விட்டால் தானே அவர் திவாகரும் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாரு. ஸோ அதனால் எனக்கு அது ஒத்துக்கவே முடியல. ஸோ ஒஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. பட் எனக்கு இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதியே அவர் இது நல்லா கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அந்த ரேங்கிங் டாஸ்க்கை பண்ணலாம். கண்டிப்பாக வீக்கெண்டு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாரு பற்றி ஒன்று சொல்லணுன்னா, அவங்க கத்துறது எல்லாத்துலேயும் போய் வாலண்டரியாக இன்வால்வ் ஆகுறது அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ வர கொஞ்சம் சில நாட்கள்லாம் அது குறைஞ்சிடுச்சு. அதே சமயத்தில் தப்பு பண்ணால் பாரு ஒத்துக்கும். அந்த சாம்பார் விஷயத்தில் ஓகே, லெசன் லேர்ன்டு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டாங்க பாருங்க, அது பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க கத்துறாங்கன்ற ஒரே காரணத்துக்கோசரம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள லாஸ்ட்டில் செகண்ட் லாஸ்ட் போட்டது இட் இஸ் நாட் குட், இட் இஸ் அன்ஃபேர் சொல்ல போனால். அதுக்கப்புறம் கனி என்னவோ தெரியல, இப்போ வர அவங்க கொஞ்சம் வீக்காக ஆகுறாங்களோ, கண்டெஸ்ட் நம்ம வீக்காக போகிறோமோ அப்படின்னு தோணுதான் என்னன்னு தெரியல. 2-3 தடவை அழுதுட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை குரூப்பிசம் இன்னும் இருக்குது. விக்ரம் நல்லா போயிட்டு இருந்தார். பட் இப்போ வர அவரும் குரூப்பிசமில் போயிட்டாரு. செல்ஃப் கண்ட்ரோலை இழக்கிறாரு. ப்ளஸ் காமெடின்ற பேரில் கொஞ்சம் மாங்க் பண்ணுற மாதிரி, இரிட்டேட் பண்ணுற மாதிரி சேஷ்டெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அது ஏன்னு தெரியல. ஒரு கால் மற்றவங்கள பார்த்துட்டு இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணாங்க, இவங்களே வெளியில் போகல, நம்ம அதுக்கெலாம் பண்ணிட்டா வெளியில் அனுப்பிச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளும் அது பண்ணலாமோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அவருதுலேயும் கொஞ்சம் மாற்றம் இருக்கணும். ஸோ இப்போ ரேங்கிங் இந்த ஓட்டு படி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம நினச்சி பார்க்காத மாதிரி ரம்யாலாம் இருக்காங்க. ரம்யா, அதுக்கு செகண்ட் லாஸ்ட் வந்து கனி, அதுக்கப்புறம் தான் அரோரா இருக்காங்க. ஸோ மக்கள் எனக்கு தெரிஞ்சு நம்மளும் கொஞ்சம் ஓட்டில் கொஞ்சம் தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது. பட் ஆக்சுவலாக டிசர்விங் யார் வெளியில் போகணுன்னா அரோரா, ரம்யா. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருக்கிற இடமே தெரியல. இந்த அரசவை டாஸ்கில் எனக்கு தெரிஞ்சு ரம்யாலாம் ஃபுல்லாக ஸ்க்ரீன்லேயே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது ரம்யா இல்லை அரோரா போகலாம். அரோரா இப்போ கொஞ்சம் லைட்டாக நானே இருக்கேன்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த வீக்கெண்ட் யார் வெளியில் போவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாருன்னு தோணுதோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.